ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஹேக் வீடியோவா இல்லை ரெசிபி வீடியோவான்னு தெரியல. இந்த மாதிரி அணில் அரிசி சேமியாவை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து நம்ம அதை சேமியா மாதிரி சாப்பிடலாம். பட் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி கோந்து மாதிரி ஆகிடும். இதை தூக்கி போடவும் மனசு இல்லை. இதை நம்ம எதனா ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி அந்த பொருள் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கும் மனசு இல்லை. ஸோ கரெக்டாக யோசிச்சு எதனா ஒன்று பண்ணுமேன்னு சொல்லிட்டு அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டேன். தேங்காய் சேர்த்துட்டாலும் சின்னதாக ஒரு அந்த பிசுபிசுப்பு இருக்கும். அதுக்காக கூட நான் அரிசி மாவு, உப்பு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது தவறுதலாக நடந்த ஒரு விஷயம். அதுக்கு தான் இப்போ நான் இது ஹேக் வீடியோன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி எதனா ஒன்று பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுந்து, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே காஞ்ச மிளகா பிச்சு போட்டு அண்ட் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மிக்சியில் போட்டு அந்த மாவு, கோந்து மாவு, அந்த மாவை இப்போ இதில் போட்டு இந்த மாதிரி கடாயில் நம்ம நார்மலாக எப்படி இந்த மாதிரி வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கி ஓரளவுக்கு நம்ம தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தண்ணி தொட்டு பார்த்தேன், ஒட்டலை. நீங்கள் எண்ணெயும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டுறது கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு இதுவாகிடும். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நான் கலர்றதுக்கு. நான் சைட் பை சைட் இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அண்ட் இந்த மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அப்படின்றதுக்கு இன்னொரு பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இந்த மாதிரி ஃப்ளேக்கியாக நம்மளுக்கு ஒரு தோல் மாதிரி வரும். அது கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் அம்மா செய்யும்போது அதுக்காகவே தனியாக போய் நாங்கள் போய் சுற்றி ரவுண்டு கட்டி உட்காருவோம். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆவி வர இட்லி குண்டானில் இந்த பால்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். ஆவி வரதுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அதில் நம்ம கொழுக்கட்டை எப்படி வேக வைப்போமோ ஆவி வர தான் நம்ம ஒரு பால்ஸாக அதில் ப்ளேஸ் பண்ணணும். இது என்ன ரெசிபின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உப்புருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம், இல்லை நைட் டிஃபனாக கூட நம்ம டின்னராக கூட அதை எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து ஃபுல்லாக ரொம்பவே சாஃப்ட்டாக இருந்தது. நம்ம அரிசி மாவில் செய்கிறது கூட இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்காது. இது ரொம்பவே சாஃப்ட்டாக இருந்தது. இது நார்மல் உப்புருண்டை அந்தளவுக்கு நம்ம வேக வைப்போமோ அந்தளவுக்கு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சுடு தண்ணியில் அது வெந்து நம்மளுக்கு கோந்தா கிடைச்ச மாவு தானே இது. ஸோ இந்த ரெசிபியும் இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழஞ்ச இடியாப்பம் இல்லைனா ஒரு அரிசி சேமியா மிக்சர் வச்சு நான் உப்புருண்டை செஞ்சுருக்கேன். இந்த ஹேக் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி குழஞ்சிருந்ததுன்னா வேறு எதனா ரெசிபி செஞ்சுருக்கீங்களா, இல்லை என்ன செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை எப்போவுமே வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.